அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசி மகத்தன்று முருகனுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முருகனுடைய வழிபாடு மாசி மகத்தன்று ரொம்ப சிறப்பானது. மாசி மகத்தன்று வழிபாடு சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மற்றும் அம்பிகைக்கும் மிகவும் உகந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்குது. முருகப்பெருமானை குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் வழிபாடு செய்வது சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த தினத்தன்று முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, எந்த தீபம் நீங்கள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது அப்படின்னா, செல்வங்கள் அதிகரிப்பதற்காக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். எந்த தீபம் அப்படி என்றால், ஒரு அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நெய் தீபம் முருகனுக்கு ஏற்றுவதனால நம்ம இல்லத்தில் பொருளாதார நமக்கு முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நெய் தீபம். இப்போ நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நம்ம நார்மலாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கணும். அதில் நம்ம போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, உங்களால் முடிந்தது அப்படின்னா குங்குமப்பூ போடுங்க. குங்குமப்பூ போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. செல்வத்தை ஆகர்ஷணம் செய்து கொடுக்கும். குங்குமப்பூ போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு அதில் 2 கல்கண்டு போட்டுக்கோங்க, அல்லது 6 கல்கண்டு போடலாம். 2ம் போடலாம், 6ம் போடலாம். 2 போடுவதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 6 போடுவதனால் உங்களுக்கு 6 மூணுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து முடிந்தால் ஏலக்காய் போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏலக்காய் தீபம் புதன்கிழமை நமக்கு இருப்பதனால் லக்ஷ்மியோட கடாட்சமும் நமக்கு கிடைக்க வேண்டும். ஒரு ஏலக்காய் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது. இப்போ நீங்கள் குங்குமப்பூ இல்லாதவர்கள் கல்கண்டும் ஏலக்காய் போட்டு மட்டும் தீபம் ஏற்றிக்கோங்க. இப்போ தீபம் ஏற்றிய பிறகு நெய்வேத்தியமாக பாலும் தேனும் கலந்து நெய்வேத்தியம் வைக்கலாம், அல்லது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வைத்தும் வழிபாடு செய்யலாம். இந்த தீபம் ஏற்றி இந்த வழிபாடு நீங்கள் செய்துட்டு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை, இதை மட்டும் நீங்கள் 6 முறை சொல்லலாம். அல்லது முருகனுடைய நாமங்கள் ஓம் வேலனே நமக அப்படிங்கிற நாமங்களை 6 முறை நீங்கள் சொன்னால் போதும். இந்த நாமத்தை சொல்லலாம். கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணலாம். குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். ஆனால் கந்த சஷ்டி கவசம் அல்லது வேல்மாறல் கூட நம்ம படிக்கலாம். இல்லை எதுவுமே முடியல அப்படி இருப்பவர்கள் முருகனுடைய நாமங்கள் மட்டும் சொல்லுங்க போதும். 6 முறை சொல்லலாம், 12 முறை சொல்லலாம், 21 முறை சொல்லலாம், 27, 108 முறை. இந்த மாதிரி எண்ணிக்கையில் வைத்து நீங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நாள் மாசி மகத்தன்று முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் இருக்கும். அடுத்து மிகவும் முக்கியமானது, இந்த நாளன்று நம்ம பூஜையில் கட்டாயமாக 1 டம்ளர் தண்ணீரில் கொஞ்சம் பன்னீர் விட்டு அதில் ஏலக்காய், பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு, கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள், கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் விபூதி போட்டு நீங்கள் தண்ணீரை வைத்துட்டு அந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் துளசி இலை சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து அந்த தண்ணீரை சுவாமி கும்பிட்டு வீடு முழுவதும் தெளிச்சுட்டு அந்த தண்ணீரை மறுநாள் காலையில், நைட்டு ஃபுல்லாக பூஜைலாம் இருக்கட்டும், மறுநாள் காலையில் துளசி செடியிலையோ நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளிலையோ நீங்கள் தண்ணீரை விட்டுலாம். இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம பூஜையில் தீர்த்தம் வைப்பது ரொம்ப நல்லது. சரி, தீர்த்தம் நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் துளசி தீர்த்தம் வைத்தால் போதும். சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் துளசி, பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் முடிந்தால் ஏலக்காய் கிராம்பு போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். வச்சு தீர்த்தமாக நீங்கள் சுவாமி படத்துக்கிட்ட வச்சு வழிபாடு செய்துட்டு அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களால் என்ன முடியுதோ அது எளிமையாக செஞ்சாலே போதும். நமக்கு இறைவனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் நம்மளால் நல்லா இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத மனசில் எப்போதும் நீங்கள் விதைக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை மாறும். நமக்கு ஏன் இப்படி வாழ்க்கையை நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் ஒன்றும் இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள், கடவுளை வணங்குங்க, கடவுளை நம்பிக்கையாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும், சந்தோஷமாக இருக்க முடியும். எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாமே டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ணி லைஃப்பை வாழுங்க. ஒரு விசேஷமான நாள் வருது அப்படின்னா கடவுளுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த நாளுக்குள்ள பலன் நமக்கு முழுவதும் நமக்கு கிடைக்கும். எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.